அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மலையடிவாரத்தில் உள்ள 4 ரத வீதிகளில் நடைபெற்றது. முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அலைவாயுகந்த பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். எட்டு ரத வீதிகள் வழியாக உலா சென்ற முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் தேங்காய், வாழைப்பழம் போன்றவற்றை காணிக்கையாக படைத்து வழிபட்டனர். அந்தியூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு வாங்கிவிடுவோம் என கூறியவர்கள் கையெழுத்து வாங்கிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க, என்ன ஆபத்து இல்லை, அது பின்னால் பார்க்கலாம். அதை பற்றி நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் போடுகிற ஒவ்வொரு திட்டங்களும் தொலைநோக்கு திட்டங்களாக இருந்துட வேண்டும். முடியலன்னு சொல்லிடுங்க. மக்கள் அப்புறம் கொஞ்ச நாள் சரியாகிறாங்க, நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதையும் படிக்க வேண்டாம், அதையும் படிக்க வேண்டாம், இதையும் சொல்லி கடைசியில் பார்த்தா நான் படிக்காதே பாஸ் பண்ணிக்கலாங்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கம் இன்று காட்சி பொருளாக உள்ளதாக விமர்சித்தார். மதுரைக்கு கொடுத்த கருணாநிதி பெயரிலான நூலகம் இன்னைக்கு யாரும் படிக்க போறதில்ல, காட்சி பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு அதே அலங்காநல்லூர் என்ற பெயரை போடாமல் அவருடைய கருணாநிதி பெயரை போட்டு ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மைதானம் யாருக்கு பயன்? நேற்று ஜல்லிக்கட்டு முடிச்சாங்க, இன்னைக்கு சும்மா கிடக்காது, காத்தாடி கிடக்கு. அந்த மைதானத்தை காட்சி பொருளாக, பொருட்காட்சி நிலையமாக வாடகைக்கு விட போகிறார்கள். இதுதான் திமுகவின் நிர்வாக ஆட்சி. சென்னை கலைவாணர் அரங்கில் ஆளுநர் RN ரவி தலைமையில் 14வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு, ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி மூலம் வாக்காளர் அட்டையில் பெயர் சேர்ப்பது, நீக்குவது போன்ற பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியை அதிமுக தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், செம்மலை, பா வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார் ஆகியோர் அடங்கிய குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் குஜராத் மாநிலம் போர்பந்தருக்கு மீன்பிடி தொழில் செய்வதற்காக சென்னை காசிமேட்டில் இருந்து சென்ற மீனவர்கள் 6 பேர் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி அரபிக்கடலில் மீன்பிடிக்க சென்ற போது பாகிஸ்தான் கடற்படையால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் உள்ள நிலையில் அவர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடுமுறையை முன்னிட்டு கடலூர் சில்வர் பீச்சில் 10க்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் குளிக்க சென்ற 11ஆம் வகுப்பு மாணவர் சந்தோஷ் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். அவரை தீயணைப்பு வீரர்கள் தேடி வருகின்றனர். மாணவர்களை கடலில் குளிக்க வேண்டாம் என ரோந்து போலீசார் எச்சரித்ததாகவும் அதையும் மீறி அவர்கள் குளித்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னை தாம்பரத்தில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் வைகோ கலந்து கொண்டார். அவரிடம் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் பணிப்பெண் கொடுமைப்படுத்தப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தான் கேள்விப்பட்ட வரையில் அவர் நல்ல மனிதர் என்றார். நான் கேள்விப்பட்ட வகையில் அந்த எம்எல்ஏ ரொம்ப நல்ல மனிதர் என்றும் அவருக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும், மகன் மருமகளுக்கும் இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும், ஆனால் ஒரு நல்ல மனிதருக்கு இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாவற்றிலும் பல்லாவரம் எம்எல்ஏனுடைய மகன் மருமகள்
அவர்கள் கைது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் என்கும்போது இவர் மேலும் ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அந்த வகையிலே நான் அறிக்கை கூட கொடுத்திருக்கிறேன், இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையிலே அந்த எம்எல்ஏ ரொம்ப நல்லவர் என்றும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போக மாட்டார் என்றும் சொல்லுகிறார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி எடுத்த ஆலமரத்துப்பட்டியில் வாகன பழுதுபார்ப்பு கடைக்கு முன் சைட்லாக் போடாமல் நிறுத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த பைக்கை நள்ளிரவில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் திருடிச் சென்றது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தைப்பூசத்தை முன்னிட்டு கரூர் அடுத்த வேலாயுதம் பாளையம் புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சத்தியமங்கலம் அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ராயப்பனுக்கு குடியரசுத் தலைவரின் தகைசால் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சரவணம்பட்டியைச் சேர்ந்த ராயப்பன் 1993ஆம் ஆண்டு வீரப்பனை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு படையில் சேர்க்கப்பட்டார். 2004ஆம் ஆண்டு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்ற ராயப்பன் தொடர்ந்து சிறப்பு இலக்கு படையில் பணிபுரிந்து வருகிறார்.